தக் லைஃப் படத்தை தாண்டியே கமல் அவர்கள் பல தக் லைஃப் மூமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்படி. அண்ட் இந்த படத்துல அவருக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். அந்த இடத்த எஸ்டிஆர் வந்து புடிச்சாரா? இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். இல்லப்பா அவ்வளவு சீக்கிரம் நம்ம இடத்த விட்டு கொடுத்துட முடியாதுன்னு இவர் எவ்வளவு தூரத்துக்கு டஃப் கொடுத்தாரு. அதுதான் மொத்த படமும். அண்ட் இந்த படத்துல இவங்க ரெண்டு பேருடைய அந்த பாண்டிங் நான் நினைக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவான். அண்ட் கார்ல ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணி பேசுற அந்த ஒரு மூமெண்ட், அப்புறம் அவனை பார்த்து நீங்க என்ன பொறாமப்படுறீங்களான்ற மாதிரி இந்த மணிரத்னம் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. வழக்கமான அதே விஷயங்கள் தான். அதை மணிரத்னமுடைய ஸ்டேஜிங்னு சில மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அப்படி கிச்சன்ல பேசுற மூமெண்ட், ஜார்ஜும் கமல் அவர்களும் பேசிக்கிற மூமெண்ட், இந்த மாதிரி குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் மணிரத்னம் படம்னா ஏஆர் ரஹ்மான் சாதாரணமா வாசிக்க மாட்டார், ரணகலமா வாசிப்பாரா? அப்படி பாட்டுலாம் ஆல்ரெடி பிடிச்சிருச்சு. பட் இந்த சீன்ஸை எலிவேட் பண்ற மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல மாஸ் மூமெண்ட்ஸை எஸ்டிஆர் அவர்களே நீங்க மொத்தமா எடுத்துக்கோங்க, நீங்களே பாத்துக்கோங்கிற மாதிரி காலைப்பட எஸ்டிஆர் வைப்ல இருந்தாரு. ரொமான்ஸ் சைடு நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி கமல் இந்த ஏரியா பக்கம் வந்துட்டாரு. எனக்கு இதுல ட்ரெய்லர்லயே தேவைக்கு அதிகமா சொல்லிவிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இப்ப ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு ட்ரெய்லர்ல எல்லாத்தையுமே நான் சொல்லிவிட்டேன், இதுதான் படத்துல இருக்க போகுதுன்னு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்றது. ஓகே இதான் எதிர்பார்த்து வந்தேன், அதை மணிரத்னம் ஸ்டைல்ல இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போறது. இன்னொன்னு ட்ரெய்லர்ல இவ்வளவுதான் காமிச்சிருக்காங்கன்னா அப்ப படத்துல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனை ஏத்திட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றது. சோ எக்ஸ்பெக்டேஷனை பெருசா ஏத்திக்காம அதே கேங்ஸ்டர் கதை தான் அகைன் மணிரத்னம் ஸ்டைல்ல பார்க்க போறோங்கிற மைண்ட் செட்டில் போவது நல்லது.